ஏவிஎம் சரவணன். தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தயாரிப்பாளர். அதாவது ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னாலே ஒரு பெரிய சென்டிமெண்ட். நீங்கள் என்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, ப்ரொடியூசர் யாராக இருந்தாலும் சரி, ஏவிஎம் பிள்ளையார் கோயிலில் போய் ஒரு பூஜை போட்டு தேங்காய் உடைச்சாதான் அந்த படம் ஆரம்பிப்பாங்க. அது ஒரு சென்டிமெண்ட்டாகவே இருந்தது. இந்த சென்டிமெண்ட் திரைப்படத்தில் மட்டும் கிடையாது, அதே சமயத்தில் தொலைக்காட்சி தொடர்களையும் தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலுமே உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற இடம் ஏவிஎம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நிறுவனம் ஃபவுண்டட் அப்படின்னா 1945 ஆரம்பித்து அவங்க ஒரு படங்கள் பண்ணது அப்படின்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட ஒரு 300 படங்களுக்கு மேலே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஏகப்பட்ட மொழிகளில் படமும் பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட இயக்குனர்கள் அவங்க அறிமுகப்படுத்தினது, அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் பண்ணது அப்படின்னா நிறைய டைரக்டர்ஸ், ஏகப்பட்ட நடிகர்கள். முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாடர்ன் தேட்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெமினி ஸ்டுடியோஸு, மாடர்ன் தேட்டர்ஸ் இவங்கெல்லாம் மாடர்ன் தேட்டர்ஸ் வரை கம்பெனி நடிகர்கள் மாதம் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. அந்த சம்பளம் கொடுத்துட்டாங்கன்னா என்னென்ன படங்கள் எடுக்கிறாங்களோ அந்த படத்துலலாம் அவங்க கேரக்டர் இருக்கும். ஹீரோனா ஹீரோ, அந்த மாதிரி மாத சம்பளத்துக்காக நடித்தது ஒரு காலம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படங்களுக்கு படம், இது தனி ப்ரொடக்ஷன், இதுக்கு தனி சம்பளம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க எல்லாரும். ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் அப்பிருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா த வெரி வெரி டீசன்ட் டிக்னிஃபைடு ப்ரொடக்ஷன்.